சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த ஒரு இதை நம்ம ஒரு வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்கோம். மாதக்கோள் அது பாத்தீங்க அப்படின்னா மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கோள். அப்போ மாத பலன் எல்லாமே நம்ம வரிசையா தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல இந்த சுக்கிரன் பெயர்ச்சியாகி என்ன பலனை நமக்கு கொடுப்பாரு, சுக்கிரனுடைய கடமைகள் இந்த 12 ராசிகளுக்குமே என்ன பலன், அவருடைய கடமைகள் என்ன, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் எப்ப பெயர்ச்சி ஆகிறாரு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 6ஆம் தேதி, அதாவது 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை சுக்கிரன் காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச வீட்டில இருந்து அவருடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் 5வது மாசம் 31ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா புதன் பாத்தீங்க அப்படின்னா மேச வீட்டில இருந்து ரிஷப வீட்டுக்கு அவரும் பயிற்சி ஆகிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த புதன் தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவர் பாத்தீங்க அப்படின்னா மீன வீடான 12ஆம் காலபுருஷ தத்துவப்படி 12வது வீடான மீன வீட்டில இருந்து அவருடைய சொந்த வீடான மேச ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த சுக்கிர பயிற்சியில பயிற்சி ஆகும்போது பயிற்சி ஆகுது. அப்படி பயிற்சி ஆகி இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய வேலைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடமைகள் ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன அவங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த சுக்கிரனுடைய வேலை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆதி மனிதர்கள் தோன்றிய போது ஒரு நாகரிக வாசலை எட்டி பிடித்த போது உருவானது இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம். அந்த ஆதிக்கம் உருவாகி உயிர்கள் சமநிலை பெற்று அதுகளுக்கு வாழ்க்கை துணை என்று ஒன்று உண்டு என்றால் அது சுக்கிரனுடைய காரகமே. அப்ப அந்த சுக்கிரனாகப்பட்டவர் எப்படிப்பட்ட பலனை எல்லாத்துக்கும் கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி காலபுருஷன் தத்துவப்படி 4வது ராசி. 4 அப்படிங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய். இந்த கடகராசியுடைய ராசிநாதன் சந்திர பகவான். சந்திரன் அப்படின்னாலே தாய் கிரகம்னு அர்த்தம். சூரியன் அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். இது காரகம், இந்த ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவம். இந்த சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா 2 நாள் ஒரு ராசியை கடக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ ஒரு மாசத்துல அதுவுமே சுத்தி வந்துடும். இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான், ராகு கேது, குரு பகவான், இந்த கிரகங்களை மையமா வச்சு வருட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எதை பத்தி பார்க்குறோம் போறோம்னா சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிர பயிற்சி எப்படி நடக்குது அப்படின்னா சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் 45 நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம், சந்திரன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மாத கோள்கள். இந்த மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் வருடத்துல என்ன பலனை கொடுக்குமோ இந்த கோள் கிரகங்கள் எல்லாம் இந்த மாசத்துல குபீர்னு அள்ளி கொடுத்துட்டு போயிடக்கூடிய ஒரு நேரம் இந்த சுக்கிர பயிற்சி. சுக்கிரனுடைய காரகம் பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள் அப்படின்னா சுக்கிரன் தான். ஆடம்பரம் பகட்டான வாழ்க்கைக்கு காரணமானவரும் இந்த சுக்கிர பகவான். அப்படி இருக்கும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா காம உணர்வுகள், ஒரு பள்ளி அறை சுகம், இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உள்ள ஒரு கிரகம் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் தான். ரசனை, அழகு, அழகிய பொருட்கள், பணம், இது எல்லாமே சுக்கிரனுடைய காரகம். அப்ப இந்த சுக்கிரனாகப்பட்டவர் பாத்தீங்கன்னா ஆடை, ஆபரணம், அலங்கார மாளிகை, வாசனை திரவியங்கள், சென்ட் அடிச்சுக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் சென்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்ப அதனாலதான் அவங்க அந்த ஒரு வேலையெல்லாம் செய்யறாங்க. சங்கீதம், பொழுதுபோக்கு,
ஒரு பாட்டு பாடுறான் ஒரு சுக்கிரனுடைய காரகம் பாருங்க. ஒரு மனிதருக்கு என்ன சோகம் இருந்தாலும் அந்த சோகத்தை கூட ஒரு சுகமா மாற்றக்கூடியது ரசனை, பாட்டு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சங்கீதம்னு சொல்றோம்ல அது. அப்போ இதை பொறுத்தளவுக்கு ஒரு பாட்டு நம்ம மனசுக்கு இனிமையா கேட்குறோம்னா தன்னை மறந்து ஒரு மெய் மறந்து நிற்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னா இசை மட்டும்தான். அப்போ அந்த இசைக்கு காரணமானவர் சுக்கிரன். அப்ப அந்த இசை எல்லாமே வந்து பாருங்க, பள்ளியறை சுகம், ராஜபோக வாழ்வு, அலங்காரமான மாளிகை, வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள், கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம், சுரோனிதம், இதெல்லாமே இந்த சுக்கிரனுடைய காரகம். அப்ப சுக்கிரனாகப்பட்டவர் வந்து ஒரு குழந்தை பிறக்கணும், ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும், கரு உற்பத்தி ஆகணும், கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் இருக்கணும் அப்படின்னா சுக்கிலம் சுரோனிதம் நல்லா இருக்கணும். அப்ப இருந்தா மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு விஷயத்தை அவங்க சந்திக்க முடியும். இல்லை அப்படின்னா ஒரு தோல்வியத்தை அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன் வந்து அஸ்தமனம் ஆகிறதோ, இல்லை சுக்கிரன் பலவீனமாகிறதோ, இல்லை அதாவது வக்ரமாகிறதோ, ஏதோ ஒரு வகையில் பலவீனமானால் ஒரு சில குறைபாடுகள் வந்து தான் தீரும். ஒரு சிலருக்கு குழந்தையே பிறக்காது, நீங்கள் டெஸ்ட் பேபி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கங்க, அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்கங்க சொல்கிறாங்கல்ல. ஏன் சொல்கிறார்? இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் ஏதேனும் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. கல்யாணமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு தள்ளி போட்டு போகிறாங்கன்னா இதுவும் இருக்க காரணமாக இருக்குது. அப்போ உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க, ஜனன ஜாதகம், பிறப்பு, நம்ம பிறக்கும்போது என்ன பிறப்புல இருக்கமோ அந்த கிரகங்கள் அமைப்பு எங்கே இருக்கோ அதுதான் பிறப்பு ஜாதகம். பஞ்சபூத தன்மையில கிரகங்கள் எல்லாமே பிரதிபலிக்கும். அந்த பிரதிபலிப்பினுடைய தோற்றம் நம்மளுடைய உடம்புல வந்து அப்படியே நடக்கும். நல்லது நல்லது நடக்கும், கெட்டதுன்னா கெட்டது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரதிபலிப்பு இருந்தே தீரும். அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுக்கிரன் எந்த நிலையில ஒரு ஜாதகருக்கு இருக்காரோ அந்த சுக்கிரனுடைய நிலையை வச்சுதான் மனைவி என்பவள் நல்ல மனைவியா கெட்ட மனைவியா, நல்ல நிலையில வர்றாங்களா கெட்ட நிலையில வர்றாங்களா, என்ன திறமையில வருது, இதெல்லாம் ஒரு நிர்ணயிக்கக்கூடிய இது வந்து சுக்கிரன் தான். அப்போ அவங்க வந்து ஆட்சி பலத்தில் இருக்கா, வக்ரமாக இருக்கா, எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து பார்க்குறதே வந்து அது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லலாம். சரி, இதில் வந்து 18 மாதங்களுக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து வக்ரமும் ஆயிடுவார், அஸ்தமனம் ஆவார். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு சொல்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா கேட்குறதுக்கு நிறையா நல்லாயிருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு கண்ணாலேயே பார்க்குற மாதிரி. அப்போ இந்த சுக்கிரனாகப்பட்டவர் புதன் சுக்கிரன் ரெண்டுமே ஒரு கட்டம் 2 கட்டத்துக்கு உள்ளதே இருக்கும் சூரியனை சுற்றி. இதை நம்ம முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம். அப்போ இந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்து வந்த குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகி சுக்கிரன், குரு, சூரியன், புதன் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்த பார்க்குது. அப்ப எப்படி இருக்கும் அந்த இடம்? பிரம்மாண்டமாகும். 1000 வாட்ஸ் பல்பு எரிஞ்ச மாதிரி பிரைட்டா இருக்கும். அவங்க முகம் பாருங்க, ரொம்ப செல்வ செழிப்போட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேர காலகட்டம் இந்த சுக்கிர பயிற்சி. அடுத்த சுக்கிர பயிற்சியை நம்ம அவ்வளவு கரெக்டா சொல்ல முடியுமாங்கன்னு தெரியாது. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுது. குரு, சுக்கிரன், சூரியன், புதன் எல்லாம் ஆட்சி பலம் பெற்ற கிரகத்தோட 100% பவரோட பாக்குது. குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. மற்ற கிரகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் பார்வை மட்டுமே. அந்த 7ஆம் இடத்தை அவங்க பார்க்கும்போது நல்ல நன்மை உண்டாகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து அவருடைய பார்வை என்பது 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3 அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். உங்களுடைய முயற்சிகள் இதுவரை இல்லாத முயற்சிகள் வெற்றி அடையும், முயற்சிகள் திருவினையாக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முயற்சிகளில் வந்து அவங்க வந்து பிரம்மாண்டம் படுவாங்க, பிரம்மாண்டப்படுத்தும். அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? 3 என்பது சகோதர ஸ்தானமும் கூட. அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாம் அவங்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை எல்லாமே நல்லதா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 5ஆம் இடம். உங்களுடைய 5ஆம் இடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா
குரு பகவான் வந்து 7ஆம் பார்வை டைரக்டா பார்க்குறாரு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா கைகூடும். அதிலும் காதல் திருமணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கைகூட வாய்ப்பு உண்டு. இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காதல் திருமணங்கள் கைகூடினாலும் இந்த சுக்கிரனுடைய காரகம் வந்து நல்லாவே தான் செயல்படுறதுல எந்த விதமான குறைபாடு இருக்காது. அடுத்து வந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அது மிக மிக ஒரு நல்ல மாற்றத்தை தரும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இந்த 3-4 கிரகங்கள் சேர்ந்து உங்களுடைய 3ஆம் இடம், உங்களுடைய 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாய்ப்பு நிறையா இருக்கு. எந்த விதத்திலேயாவது ஒரு வகையில் அள்ளி கொடுத்துட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வாய்ப்பாக இருந்தாலும் சரி, சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அதை எப்படியா இருந்தாலும் பயன்படுத்திடுங்க. இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு வைகாசி மாதம் 6ஆம் தேதி 19/5/2024 வந்து குரு பகவான் வந்து சுக்கிர பகவான் வந்து பெயர்ச்சி ஆகிறாரு. அவர் வந்து அதே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31ஆம் தேதி சுக்கிரன் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகிறாரு. 1/5/6/2024 வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து அவருக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாரு. இந்த கிரகங்கள் இந்த இதில் அந்த அமைப்பு இந்த சுக்கிர பயிற்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாத காலத்தில் என்ன நன்மைகள் இருக்குது தீமைகள் இருக்குங்கிறத நம்ம விவரமாகவே சொல்லியிருக்கோம். இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நன்மை தீமைகள் என்பது அவரவருடைய நிலையை பொறுத்து. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்தில் கடைசி ஜாதகருக்கு சுக்கிரனுடைய சாரத்தில் அவருடைய நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்குது அப்படின்னா குட்டி சுக்கிரன்னு சொல்லுவோம். அது குடியை கெடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஆனால் குட்டி சுக்கிரனாக இருந்தாலும் அவர் வந்து எந்த நிலையில இருக்காரு, நல்ல நிலையில இருக்காரா, கெட்டு போயிருக்காரா, இதெல்லாம் பார்க்காம ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட முடியாது. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த ராசி கடகராசி 3 நட்சத்திரங்கள் உண்டு. 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரங்கள் உண்டு. புனர்பூச நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம். குரு பகவான் அங்கே வரும்போது அந்த நட்சத்திரம் வரும்போது உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 மடங்கு பலனை அள்ளித்தரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் வண்டி வாகன யோகங்கள் அனைத்து யோகங்களுமே இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இந்த புதனை பொறுத்தளவுக்கு இந்த புதனுடைய சந்திரன் பொறுத்தளவுக்கு தாய் கிரகம்னு சொல்கிறோம். அந்த தாய் கிரகத்தினுடைய நிழல் பட்டாலே நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ அது சுபமான இருக்கா, வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனா, அது நமக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா எல்லாம் பார்த்துத்தான் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். கணவன் மனைவி இதுவரைக்கும் இருந்து வந்த விரிசல்கள் கைகூடும். காதல் திருமணங்கள் கைகூடும். மறுமணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைகூடும். குழந்தைகள்ல சிறு குழந்தைகள்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே குழந்தைகளுக்கு நல்லா கை கொடுக்கும். இந்த ஒரு சில விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை என்பது ஓரளவுக்கு பெய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகி கொடுக்கும். அடுத்து வந்து பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் உங்களுக்காக அவர் 8ஆம் இடத்துல இருக்காரு. 8ல் இருக்காரு. 8 அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம். அப்போ வந்து அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. சனியினுடைய தாக்கம் என்பது அஷ்டம சனி காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவனம் கண்டிப்பாக தேவை. அஷ்டம சனியில பாதி அர்த்தாஷ்டம சனி, அது நடந்தும் தீரும். அதுல எந்த விதமான குறைபாடு இருக்காது. கண்டிப்பாக அது நடந்தே தீரும். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்பை பயன்படுத்துங்க. இந்த பூச நட்சத்திரத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பூச நட்சத்திரமே சனி பகவான் ஆட்சி பலம் பெறுறதுனால உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறதுனால ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை உங்களுடைய குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாகவும் சுக்கிரன் குரு புதன் சூரியனோடு சேர்ந்து பார்ப்பதினால் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே உண்டு. இந்த நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரத்துக்கு இந்த வாய்ப்பு நல்லாவே இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. அடுத்து வந்து ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் வக்ரமோ இல்லை நீசமோ இல்லை இருந்துச்சு அப்படின்னா தோல் வியாதி, நரம்பு சம்பந்தமான கோளாறுகள், தலையில நரம்பு சம்பந்தமானது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நட்சத்திரங்களுக்கு பரிகாரம் உண்டு.
ஒரு சில ராசிக்கு பரிகாரமும் உண்டு. அந்த பரிகாரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக நீங்கள் செயல்படும் பொழுது நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்லதாக தான் பயன்படுத்தும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.